வணக்கம். மதுரை டு ஆப்பிரிக்கா சேனல். நவநீத கிருஷ்ணன் காளிதாஸ். வருகின்ற 14 ஏப்ரல் 2026 அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்க உள்ளது. இந்த தமிழ் புத்தாண்டுல கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு அளவற்ற செல்வத்தையும் வளத்தையும் எப்பொழுதும் நிறைவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் இந்த பிரபஞ்சத்தையும் கடவுளையும் வேண்டிக்கிறேன். அதே நேரத்துல இந்த பிரபஞ்சமும் கடவுளும் கொடுக்கக்கூடிய இந்த வளத்தையும் ஆற்றலையும் நம்ம நல்லபடியா பயன்படுத்துறதுக்கு கடவுளையும் இந்த பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கிறேன். இந்த புனிதமான புதிய வருட பிறப்புல எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்ப நிறைய வடநாட்டுலயும் இதே பண்டிகை இருக்கு, எல்லாரும் கொண்டாடுறாங்க. நம்ம பக்கத்து மாநிலமான கேரள மாநிலத்துல சித்திரை விஷுன்னு கும்பிடுவாங்க. ஸோ அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நைட்டு, அதாவது 13ஆம் தேதி நைட்டு எல்லா பழத்தையும் வச்சுட்டு சுவாமி முன்னாடி தங்க நகை இருந்தா தங்க நகை வைக்கலாம், இல்ல எங்க தங்க நகை இல்லை அப்படின்னா உளுந்த துவரம் பருப்பும் உப்பும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கண்ணாடியை வச்சிடணும். ஸோ கண்ணாடியில இந்த பொருளோட பிம்பம் பிரதிபலிக்கணும். நம்ம 14ஆம் தேதி காலையில எந்திரிக்கும் போது இந்த பழங்களையும் இந்த பருப்பையும் இந்த உப்பையும் கண்ணாடியில நம்ம பார்க்கணும். நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க அது மாதிரி நம்ம கண்ணாடி வழியா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா சகல சௌபாக்கியம் கிடைக்கும்னு அர்த்தம். இதை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. இதை தமிழ்நாட்டை தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல விட்டுட்டனால கேரளத்துல இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காஞ்சி மடத்துல கூட காஞ்சி மகா பெரியவா இருக்கும் போதும் இப்பயும் நாளைக்கு காத்தால பாத்தீங்கன்னா எல்லாரும் கனி காணுதல்னு சொல்லிட்டு பெரியவா கனியை பார்த்து அர்ச்சனை ஆராதனை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வீட்டுல செய்யும் போது சகல சௌபாக்கியத்து கிடைக்கும். இந்த வருஷமும் நல்ல வருஷமா அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கடவுள் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.